அம்மா வீட்டுக்கு போ. ருத்ரதாளமாடி வாய்க்கு வந்தபடி கூச்சலிட்ட ஆனந்தன் தன் மனைவியின் மீது முடிவாக வீசிய சொற்றொடர் அமிர தோய்த்த ஆனந்தனின் வார்த்தைகள் அகிலாவின் செவியை தீர்த்து கொண்டே உள்ளே இறங்கின. அதிர்ச்சியில் உறைந்தாள் அகிலா. குடும்பத்திற்கு குடும்பம் பல்வேறு பரிணாமங்களில் வித்தியாசப்படும் கொள்வினைகளும் கொடுப்பனைகளும் பற்றி கிஞ்சித்தும் நினைத்துவதில்லை அகிலா. எவரோடும் எதனோடும் தன் வாழ்வை ஒப்பிடவில்லை. தன் கணவன் தன் குடும்ப வளர்ச்சி மட்டுமே குறிக்கோளையா யக்னம் போன்று குடுத்தன நடத்துகிற கர்ம யோகி அவள். என்னை போய் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரே. ஆற்றாமையில் குமைந்தால் துக்கமாக வந்தது. மனசு விட்டு போனது. விகத்தி வசப்பட்டால் விசனப்பட்டால் எல்லா தம்பதிகளையும் போல எத்தனையோ முறை இவர்களுக்கு கருத்து வேறுபாடும் சண்டையும் வந்திருக்கிறது. இயல்பாய் சமாதானமும் ஆகிதான் இருக்கிறது. அறிவிருக்கா? காமன் சென்ஸே கிடையாதா? இது கூடவா தெரியாது? இப்படியெல்லாம் பல முறை கடுப்படித்திருக்கிறான் ஆனந்தன். வார்த்தைகளால் நோகடித்திருக்கிறான். அப்போதெல்லாம் குடும்பம் ஒன்றை குறிக்கோளாய் அர்ப்பணிப்புடன் உழைக்கும் அகிலாவுக்கு சிறிது வருத்தம் வந்தான். ஆனால் தன் செயலில் இருந்த பிழையை அனுசரித்து அதற்கான தண்டனையாகவும் தவறை திரித்து கொள்ள கிடைத்த வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்த சொற்களை ஏற்று கடந்து விடுவாள். இதற்கு முன் ஒருபோதும் இப்படி சொன்னதில்லை. ஆனால் இன்றோ கோபம் எல்லை மீறிவிட்டது. வார்த்தைகள் தடித்து விட்டன. அதிகபட்சமாக உன் இருப்பே தேவையில்லை என்கிற விதமாய் பேசிவிட்டான். அயன் செய்தபோது சட்டை பைத்தான் இருக்கிறதா என்று பார்த்திருக்க வேண்டும்தான். கவனக்குறைவாக இருந்தது. தவறுதான் என்று வைத்து கொண்டாலும் அதற்காக அம்மா வீட்டுக்கு போ என்று அறுத்து கட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? எண்ணி எண்ணி மருகினாள் அகிலா. மனது வாங்கிய பலமான சமட்டை அடியில் அகிலாவின் புத்தி விழித்து கொண்டது. நொறுங்குகளின் ஒட்டுமொத்த பரிணாமம் ஒன்று இறைந்தது. அதன் வெளிப்பாடாய் வெடித்து வெளிவந்தது தூக்கம். கீழுத்தட்டை இருக்க கடித்து கொண்டாள். மீறி வந்த கேவலை அடக்கி அமுக்கி விழுங்கினாள். அந்த அளவுக்கு கடுமையாக பேசியது இதுவே முதல் முறை. இனி தன் வாழ்நாளில் இப்படி பேசக்கூடாது. அவர் மொழியிலே கிள்ளி எரித்து விட வேண்டும். ஒரு முடிவுக்கு வந்தாள் அகிலா. ஆனந்தன் கோபக்காரன்தான், கொடுமைக்காரன் இல்லை. வாய் தவறி வந்துவிட்ட வார்த்தைகள்தான். இருந்தாலும் கொட்டிய வார்த்தை அள்ள முடியாதே. தவித்தான். அவள் ஏதாவது பேசி எதிர்வாரம் செய்தால் எப்படியாவது சமாளித்து விடலாம். தீவிரமாய் அதை எதிர்பார்த்தான் ஆனந்தன். அகிலாவின் ஆழ்ந்த மௌனம் அவன் எதிர்பார்ப்பை உடைத்து ஏமாற்றத்தை தந்தது. அகிலாவுக்கு இன்று ஆனந்தன் மீது கோபம் வரவில்லை, வருத்தம் வந்துவிட்டது. ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை, வாதிக்கவில்லை. உள்ளுக்குள்ளேயே மருகினாள். வாய் திறந்தாள். நாக்கு தழுத்தழுத்துவிடும். வைராக்கியம் காலாவதியாகிவிடும். புத்தியில் உறக்க தண்ணியை கட்டுப்படுத்தி கொண்டாள். படுக்கறைக்கு சென்றாள். பீரோவை திறந்தாள். துணிமணியில் சிலவற்றை எடுத்து சுருட்டி பையில் வைத்தாள். பிரயாண பையோடு ஹால் கடந்து வாசல் நோக்கி போனாள். மௌனத்தை நாமே உடைத்து விடுவோமா? ஒரு கணம் தோன்றியது ஆனந்தனுக்கு. குற்ற உள்ள நெஞ்சு குறுக்குறுத்தது. அதே சமயம் இறங்கி வரும் துணிவும் அவனிடம் இல்லை. அடுத்து என்ன செய்வது அறியாமல் தவித்தான். பிரயாண பையை வாசப்படி அருகில் வைத்தாள் அகிலா. திரும்பி உள்ளே வந்தாள். டைனிங் ஹால் சென்றாள். சுமங்கலி வெறும் வயிற்றோடு வீட்டை விட்டு போனா வீடு விளங்காது. ஆனந்தன் காதில் விரும்பாரு உரத்து முணுமுணுத்தாள். இருவரு சாப்பாட்டு தட்டுகளையும் கொண்டு வந்து வைத்தாள். தட்டு போட்டிருக்கேன். பொத்தாம் பொதுமா வாய்க்குரல் கொடுத்தாள். ஒரு சிறு மணித்துளிகள் அவன் வருகைக்காக காத்து இருந்தாள். அவள் மௌனம் கலைந்தாள். அனைத்தும் சரியாகிவிடும் என்று சற்று முன் எதிர்பார்த்தான் அல்லவா ஆனந்தன்? அதையும் தாண்டி அவளே இறங்கி வந்து அவனோடு சேர்ந்து சாப்பிடவே தயாராக இருக்கிறாள் அகிலா. ஆனால் ஆனந்தனின் தன் உணைப்பு அவனை தழுவி கொண்டது. முறுக்கி கொண்டான். ஆனந்தன் தன்னோடு சேர்ந்து சாப்பிட விரும்பவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள். இன்னொரு முறை வலிந்து அழைத்திருந்தால் வந்திருப்பான் தான். ஏனோ அதை செய்யவில்லை அகிலா. எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட்டாள். சமையல் மனம் கம்மன்று எங்கும் பரவியது. தட்டு அலம்பினாள். தட்டு மாட்டில் செருகினாள். சாப்பிட்ட இடத்தில் நீரி தெளித்தாள். மாப்போட்டு துடைத்தாள். முந்தானையால் முகம் துடைத்து கொண்டாள். பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். அவன் காதில் விழுமாறு பலகமாக சொன்னாள்.
வாசப்படி அருகே வைத்திருந்த பையை கையில் எடுப்பதற்கு முன் ஆனந்தன் காதில் விழுமாறு குரல் உயர்த்தி சொன்னாள். பையை எடுத்து கொண்டாள். தன் வார்த்தை சூட்டை தாங்க முடியாமல் அகிலா தப்பி ஓடுவதைப் போல் உணர்ந்தான் ஆனந்தன். இப்படி படியிறங்கி விடுவாள் என்பதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன். குற்ற உணர்வு மேலிட்டது அவனுக்கு. கடுமையாய் பேசிய போதும் தட்டும் தண்ணீரும் வைத்து சாப்பிட அழைத்தாளே. முறையாக நன்னயம் செய்துவிட்ட அகிலாவின் கண்களை சந்திக்கவே கூச்சமாக இருந்தது அவனுக்கு. வழக்கம் போல சூழ்நிலை இறுக்கத்தை தளர்த்தி உடன்படிக்கை செய்து கொள்ளும் நோக்கத்துடன் தான் அகிலா சாப்பாட்டுக்கு அழைத்திருப்பாளோ? அந்த வாய்ப்பை அலட்சியம் செய்துவிட்டோமோ? இப்போது வருந்தினான். அகிலா உதட்டிலிருந்து வந்ததுதான், உள்ளத்திலிருந்து வந்ததல்ல என்பதை கையும் மெய்யுமாய் அவனிடமே வெளிப்படுத்திவிட்டால் என்ன? ஒரு கணம், ஒரே ஒரு கணம் மின்னல் போல வந்து போனது. அப்படி ஒரு எண்ணம். பாலாய் போன தன்முனைப்பு இம்முறை குறுக்கே விழுந்து தடுத்து விட்டது. பையோடு வாசப்படி தாண்டி படி இறங்கினாள். போர்டிகோவின் இடது பக்கம் வந்தாள். செருப்பு ஸ்டாண்டிலிருந்து செருப்பை எடுத்து கீழே போட்டு அங்கிருந்து துணியால் துடைத்தாள். காலில் மாட்டிக்கொண்டாள். போர்டிகோ கடந்து நடந்தாள். வாசல் கிரில் கேட்டு திறந்தாள். இப்போது நினைத்தால் கூட சரி செய்து விடலாம். வளர விடக்கூடாது. சமாதானப்படுத்தி உள்ளிருக்க வேண்டும். இரண்டாவது வாய்ப்பையாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆனந்தனின் மனசு கூவியது. மனசு உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. அப்போதைய சூழ்நிலைக்கு தேவையான முடிவுதான் அது எடுக்கும். புத்தி குறுக்கிட்டது. புத்தி எப்போவுமே உணர்ச்சி வசப்படாது. முடிவெடுத்து சாதக பாதகளை ஆராய்ந்து அனுபவ அறிவோடு ஒப்பிட்டு முடிவுக்கு வரும். புத்தி முன்வந்ததும் மனசு பின்வாங்கியது. பிரச்சனையின் தீவிரத்தை துருவி ஆய்ந்ததும் புத்தி நடந்து போன சம்பவங்களுக்கு நியாய கற்பித்தது. கேட் மூடினால் கிரில்லின் இடைவெளி வழியாக கைவிட்டு உள்பக்கமாக தாள் போட்டாள். கதவை உள்ளே பூட்டிக்கலாம். ஆனந்தனுக்கு உரத்த குரல் கொடுத்தாள் அகிலா. துணுக்குற்றான். சந்து குத்தல் வீடு என்பதால் வாசல் சுவரை பதிக்கப்பட்ட குட்டியான விநாயகர் சிலையை வணங்கினாள். நடையை கட்டினாள். என்ன திமிர் அவளுக்கு! அகங்காரத்தை அரட்டினான். அவன் ஆணாதிக்க மனப்பான்மை தீவிரமடைந்தது. அகிலா தெருவில் நடப்பதை வர்க்கத்துடன் பார்த்தான். போனா போகட்டுமே, படி இறங்கிட்டால, எப்படி திரும்பி வந்துதான் ஆகணும். எத்தனை நாள் இருந்த முடியும் அம்மாவோட? அவள் அம்மா மானஸ்தி ஒரு நிமிஷம் கூட அவளை தன்னோட இருக்க விட மாட்டாள். போடி புருஷன் வீட்டுக்கு என்று விரட்டி விடுவாள். பூமரங் போல போன வேகத்தில் அகிலா திரும்புவாள். திரும்பி வரட்டும், அப்போ இருக்கு அவளுக்கு கருவினான். புத்தி பேதளித்தது. பழிவாங்க எண்ணத்தையும் வைராக்கத்தையும் மனதில் ஏற்றி இறுக்கியது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் உண்டோ? கல்யாணம் அனுப்பின் 6 மாதங்கள் அமைதியாக ஓடின. நகரத்தில் பேச்சுலர் அறையை காலி செய்துவிட்டு தனி வீடு பார்த்து தனி குடுத்தம் வைத்தார்கள். இந்த 1.5 வருட தனி குடுத்தத்தில் பலமுறை சண்டை போடுவதும் சேர்வதும் இயல்பாகவே நடந்தது. வழக்கம் போல இன்றும் பைசாவுக்கும் பெறாத விஷயத்தில் தான் தொடங்கியது வாக்குவாதம். ஆனந்தின் நாக்கில் சனி இருந்திருக்க வேண்டும். கோபத்தில் பேச்சு கட்டுப்பாடு இல்லாமல் வந்துவிட்டது. கோபம் பேசத் தொடங்கியது. அறிவு வாய் பொத்தி கொண்டது. வார்த்தைகளின் தடிப்பு கட்டுக்கு அடங்காமல் போன போது தன் சுய கட்டுப்பாட்டை இழந்து விட்டான் ஆனந்தன். அம்மா வீட்டுக்கு போ, அவனை மீறி தெரித்து விட்டது என்பதுதான் உண்மை. எதிரி அகிலா இல்லாத போது தனக்குள் நோக்கிதான் ஆனந்தன். தப்புதான், வாய் தவறி சொன்னாலும் தப்புதான். தன் பக்க உறவுகளையெல்லாம் விட்டு விட்டு கணவனே எல்லாம் என்று வந்து முழுமையாக தன்னை அனுசரித்து அர்ப்பணிப்பாய் வாழ்கின்ற ஒரு பெண்ணை அம்மா வீட்டுக்கு போ என்று விரட்டுவது ஒரு ஆணுக்கு அழகே அல்லவே. ஆண்மையற்ற அருவருப்பான செயலல்லவா அது? ஒருவேளை என் உள்ளத்தின் அடி ஆழத்தில் இந்த வக்ரம் இருந்திருக்குமோ? உள்ளத்தில் இருந்தால்தானே உதட்டில் அது பிரதிபலிக்கும். கலைவிரகத்தில் கலங்கினான் ஆனந்தன். வழக்கம் போல அகிலா வக்கனையா சமைத்திருந்தாள். சாப்பாட்டு மேஜையில் நேர்த்தியாய் மூடி வைத்திருந்த ஐட்டங்களை கண்ணில் பட்டன. அதை எடுத்து சாப்பிடுவதை தவிர்த்தான் ஆனந்தன். வலுக்கட்டாயமாய் வாசற்கவை பூட்டிக்கொண்டு தெருவில் இறங்கினான். மங்கள விலாஸ் ஹோட்டலில் பசியாறினான். அவர் ரொம்ப கோபக்காரனாடி. பின் பிடித்து விட்டதாக அவர்கள் வீட்டிலிருந்து தகவல் வந்தபோது ஆனந்தனை பற்றி கேள்விப்பட்டதே. அகிலாவிடம் ஆதங்கத்துடன் சொன்னாள் அம்மா. உயிரோடு இருந்தவரை நாள் தவறாமல் ஏதாவது சாக்கிட்டு முடியை கொத்து கொத்தாய் பிடித்து அடித்து புரட்டும் தன் கோபக்கார புருஷனை ஆனந்தோடு ஒப்பிட்டு பார்த்திருப்பாளோ என்னவோ. அம்மாவின் கண்களில் கண்ணீர் துளித்தது. கூடத்தில் மாட்டியிருந்த அப்பாவின் போட்டோவை தீர்க்கமாய் பார்த்தாள் அகிலா. அப்பாவை விடவா ஆனந்தன் கோபம் பெருசாக இருந்து விட போது? அம்மாவிடம் கேட்பதை போல இருந்தது அகிலாவின் பார்வை.
காரணமே இல்லாமல் அம்மாவிடமோ சில சமயம் அகிலாவிடமோ கோவப்படுவதும், சம்மந்தம் இல்லாமல் கத்துவதும், முடியை கொத்தாய் பிடித்து அடிப்பதும், கரண்டியை பழுக்க வைத்து சூடு போடுவதுமாக அழிச்சாட்டை செய்த அப்பாவோடு 20 வருஷங்கள் தள்ளிய அகிலாவுக்கு ஆனந்தன் ஆத்திரக்காரன் என்பது ஒரு பெரிய குறையாக தெரியவில்லை. கேரக்டர் தெரிந்து திருமணம் செய்து கொண்ட மிக மிக எச்சரிக்கையாக குடித்தனம் நடத்தினாள் அகிலா. இருவர் மட்டும் நடத்தும் தனி குடித்தனத்தில் அப்படி ஒன்றும் பெரிதாக சிக்கல் இல்லை. அவ்வப்போது ஆஃபீஸ் பிரச்சனைகள் மனதில் வைத்துக்கொண்டு ஏதாவது சத்தம் போடுவான் ஆனந்தன். கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவாள். எடுத்ததை எடுத்த இடத்தில் வைக்கவில்லை என்று சில நாட்களில் சண்டை வரும். எரிந்து எழுந்து விடுவான். திருத்தி கொண்டால் துணி துவைத்தல், அயன் செய்தல், ஒட்டடை அடித்தல் என்று வீட்டு வேலைகளை செய்வதிலும் தன் முழு கவனத்தையும் செலுத்தினாள். விதவிதமாக சமையல் செய்வதிலும் தன்னை அர்ப்பணிப்பு உணவுடன் ஈடுபடுத்தி கொண்டாள். வீட்டை துடைத்து வைத்த கண்ணாடி போல் பளிச்சென்று வைத்திருப்பாள் அகிலா. கிளி கொஞ்சம் அன்று சலூனுக்கு சென்றுவிட்டு தாமதமாய் வந்தான் ஆனந்தன். குளிப்பதற்கு தாமதமானது. முதல் தாமதம் முற்றிலும் தாமதமாய் ஆகி போனது. அவசரமாக அயன் செய்த சட்டையை பிரித்து உடுத்தினான். மேலிருந்த முதல் பித்தானை போட்டான். அடுத்தடுத்து பித்தானுக்கு விரல்கள் அலைப்பாய்ந்தன. ஏற்கனவே தாமதமாகிவிட்ட பரபரப்பில் இருந்த ஆனந்தனுக்கு சட்டையில் அடுத்தடுத்த 2 பித்தான்களும் இல்லை என்பது தெரிய வர கோபம் தலைக்கேறிவிட்டது. கோபம் பாவம் சண்டாளம் அல்லவா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அல்லவா, தாறுமாறாக பேசிவிட்டான். சாரி அயன் பண்ணும்போது பட்டன் உடைஞ்சதை பார்க்கல. இனிமே எச்சரிக்கையா இருக்கிறேன். பயத்தோடும் பணிவோடும் சொல்லியபடியே வேறு ஒரு சட்டையை கொண்டு வந்து அவன் முன் நீட்டினாள் அகிலா. ஆத்திரம் தலைக்கேறிய ஆனந்தன் காதுகளை அகிலா சொன்ன எதுவுமே ஏறவில்லை. செல்போன் அடித்தினான். அலுவலகத்துக்கு விடுப்பு சொன்னான். அகிலா கொடுத்த மாற்று சட்டையை போட்டுக்கொண்டு அலுவலகம் போயிருந்தா கூட இந்த சண்டை வெளிநடப்பு எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்குமோ? வழக்கம் போல தாமதமாய் ஜனித்தது ஞானம். மாமியார்களிடமிருந்து எந்த நேரத்திலும் ஃபோன் வரும் எதிர்பார்த்து காத்திருந்தான் ஆனந்தன். வந்தால் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை ஒத்திகை பார்த்து வைத்திருந்தான். அவன் எதிர்பார்ப்பு முற்றிலும் ஏமாற்றமானது. மறுநாளும் சரி, அதற்கு மறுநாளும் சரி, அகிலாவும் திரும்பவில்லை. மாமியாரிடமிருந்து ஃபோனும் வரவில்லை. எதுவும் இருக்கும்போது அதன் மதிப்பு தெரியாதல்லவா? தனிமையில் கிடந்த 2 நாட்களும் தனக்குள் பார்த்து கொண்டான் ஆனந்தன். தன் குறை தனக்கே தெரிய தன் முனைப்பையை தகர்த்தெறிந்தான். மாமியாருக்கு ஃபோன் போட்டு பேசி அகிலாவை வரவழைப்போம் முடிவெடுத்தான் ஆனந்தன். ஆனந்தன் செல்போனை கையில் எடுத்தபோது ரிங்டோன் ஒலித்தது. எடுத்து பார்த்தான். அம்மாவின் நம்பர். அம்மா எதற்காக ஃபோன் செய்கிறாள்? இங்கு நடந்த விஷயம் யார் மூலாவது கேள்விப்பட்டிருப்பாளோ? தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. வழக்கமாக நல விசாரிக்க தான் செய்திருப்பாள். சமாதானம் செய்து கொண்டான். என்னிடம் பேசிய பின் வழக்கமாக அகிலாவிடம் பேச வேண்டும் என்பாளே. இவன் எண்ணங்களெல்லாம் பக்கவாத்தியம் போல அங்கே ரிங்டோன் விடாமல் ஒலித்து கொண்டிருந்தது. ஃபோன் எடுத்து பேசினால் சிக்கலாகிவிடும். எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டி வரும். விளையாட்டாய் 2 நாட்கள் ஓடிவிட்டன. இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்ததே தப்புதான். நடந்த விவரங்களை நேரில் போய் அம்மாவிடம் சொல்வதான் சிலாக்கியம். அம்மா வீட்டுக்கு போக முடிவெடுத்தான். ரிங்டோன் அடங்கு வரை காத்திருந்தான். சுவிட்ச் ஆஃப் செய்தான். வண்டியை ஸ்டார்ட் செய்தான். வீட்டு வாசலிலே காய்கறி வாங்கி கொண்டிருந்தாள் அம்மா. வா ஆனந்தா, வாய் நிறைய அழைத்தாள். ஏண்டா அகிலாவை அம்மா வீட்டுக்கு போன்னு அனுப்பி வச்சுட்ட, உனக்கு மட்டும் அங்கே என்னடா வேலை? இயல்பாக கேட்டாள் அம்மா. ஆனந்தன் துணுக்குற்றான். வாங்கோ என்றால் வீட்டுக்குள்ளிருந்து வந்த அகிலா. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.